வணக்கம். இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு தங்கம் கிடைச்சிருக்க வேண்டியது. பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில மல்யுத்த வீராங்கனையா போய் ஒரு தங்கப் பதக்கத்த வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வினோஸ் அவங்களுடைய கனவு எல்லாமே இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மல்யுத்த வீராங்கனை வினோஸ் பயங்கரமா மல்யுத்தங்கள்ல செயல்பட்டு பாரிஸில் ஒரு தங்கப் பதக்கம் இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. உலக சாம்பியன் ஜப்பான் வீராங்கனையா கால் இறுதியிலே தோக்கடிச்சிட்டாங்க. அப்புறம் உக்ரைன் வீராங்கனையை 7.5 அப்படிங்கிற ஒரு கணக்கில் தோக்கடிச்சாங்க. அரையிறுதிக்கு முன்னேறினாங்க. அப்புறம் கியூபாவில் இருக்கிற வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் நுழைஞ்சிட்டாங்க. இறுதிப் போட்டியில் நுழைஞ்ச பிறகு கண்டிப்பாக வினோஸ் தங்கப்பதக்கம் அடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வெறித்தனமான அந்த போராட்டம் இருக்குல்ல, அது மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அவங்களோட உடல் எடையை செக் பண்ணுவாங்க. இவங்க 50 கிலோ பிரிவில் தான் விளையாடுறாங்க. 50 கிலோவுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் கூட இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இதில் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நேற்று அவங்கள செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்களோட எடை அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நைட்டு மிக முக்கியமாக பயிற்சியெலாம் எடுத்துருக்காங்க. பயங்கரமான பயிற்சியெலாம் எடுத்துருக்கிறாங்க. எடுத்து கிட்டத்தட்ட 1 கிலோ மேலே உடம்பு எடையை குறைச்சிருக்கிறாங்க. முடியெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் செஞ்சும் பார்த்தா கடைசியில் இன்றைக்கி செக் பண்ணும்போது ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இவ்வளவு கடின உழைப்பு பண்ணி இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்களால அந்த போட்டியிலே கலந்துக்க முடியாது. இந்தியாவுக்கான தங்கப்பதக்கம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. உடனே பிரதமர் மோடி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. வினோஸ், நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. இது இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தங்கம். இது சதிகள்னால செயல்கள்னால சில விஷயங்கள் மாறி போகுது. கவலைப்படாதீங்க. எல்லா சாம்பியனுக்கும் நீங்கள் தான் உலக சாம்பியனு. இந்தியாவுக்கு நீங்கள் தான் சாம்பியனு. இருக்கிற அத்தனை மக்களுமே உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க, உங்களை தான் நினைக்கிறாங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்குது. எங்களை விட நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்தியாவுக்காக ஒரு தங்கத்தை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற உங்களுடைய உள்நோக்கம் எல்லாமே புரியுது. ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, அவ்வளோ கஷ்டமும் ஒரு விஷயத்தில் தூள் நொறுங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி பிரதமரும் தன்னுடைய பதிவை பதிவு பண்ணியிருக்காரு. அதோட வினோஸோட மாமாவும் ஒரு மல்யுத்தர் வீராங்கனை தான். 50லேருந்து ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதை கண்டிப்பாக அனுமதிக்கலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியல அப்படிங்கிற மாதிரியும் அவரும் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் வினோஸ் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க. திரும்பவும் அவங்க கடினமாக உழைச்சி திரும்பவும் அவங்க கண்டிப்பாக போட்டி போட்டு தங்கப்பதக்கத்தை இந்தியாவுக்கு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கிடையில் பிரதமர் இந்தியா ஒலிம்பிக் சங்கத்தோட தலைவராக இருக்கிற பிடி உஷாட்ட பேசி உங்களுடைய கண்டனத்தை, இந்தியாவோட கண்டனத்தை பதிவு பண்ணுங்கள், பாரிஸ் ஒலிம்பிக்கில் இது பண்ணுங்கள், அந்த கமிட்டிகிட்ட சொல்லுங்கள், இதை எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. ஒன்றுமே செய்ய முடியல, அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க வீராங்கனைக்கு தங்கப்பதக்கத்தை அறிவிச்சிட்டாங்க. வினோஸை தரவரிசை பட்டியலில் கடைசியில் தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மாரி. தகுதி நீக்கம் கூட இல்லை, வினோஸை கடைசி இதில் போட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை மேலும் மேலும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு சிறந்த வீராங்கனை, கால் இறுதி, அரை இறுதி, உலக சாம்பியன் பட்டத்தை வாங்கினவங்க எல்லாத்தையும் தூக்கி பந்தாடிட்டு இறுதிப் போட்டியில் தங்கப்பதக்கம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கனவோட முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ கடினமான உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு செயல்பட்டவங்களுடைய மனநிலை அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய மனசோர்வு, உடல் சோர்வுனால அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரதமர் மோடி நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காரு. நீங்கள் சாம்பியன் தங்கம் வெல்லணுங்கிற தகுதி கூட வேணாம், நீங்கள் வாங்க, இந்தியாவுக்கு வாங்க, உங்களுக்கான மரியாதை இங்கே செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இது சதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக வினோத் போர் வெற்றியை யாராலையுமே ஜீரணிக்க முடியல, அவங்க சதி தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எம்பி சசி தரூரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு போட்டியில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம், வினோஸ் கண்டிப்பாக வெற்றி பெற்று இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கத்தை எடுத்து வந்திருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை கடைசி நேரத்தில் இப்படி ஒரு இதை தகுதி நீக்கம் அப்படிங்கிறது இது வரைக்குமே நடந்திருக்கா ஒலிம்பிக்கில் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்தியா தோக்கடிக்கணும், இந்தியா தங்கப்பதக்கம் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே செயல்பட்ட மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வினோஸுக்காக நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய இப்படி ஒரு சிறந்த ஒரு வீராங்கனைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பை
உலக நாடுகளே வந்து இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்குது. பரவாயில்ல, இந்த போட்டி ஜெயிக்கலைன்னா என்ன, இன்னொரு அடுத்த போட்டி வருங்களா, ஒலிம்பிக் போட்டி வருங்களா, அதில் போய் இதை விட டபுள் மடங்காக நம்மளுடைய வெறித்தனத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி வினோஸுக்கு எல்லாருமே வந்து தெரிவிக்கிறாங்க, பாராட்டு தெரிவிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.